Hi friends, welcome to Chitech channel. நாம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க இண்டென் கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்றீங்கன்னா உங்க இண்டென் கேஸ் சிலிண்டருக்கு KYC அப்டேட் பண்ணனும்னா வெளியே எங்கேயும் போகாம வீட்ல இருந்தபடியே உங்க மொபைல் மூலமா ஈஸியா KYC அப்டேட் பண்றது பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Friends, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இனி வீடியோக்குள்ள போகலாம். உங்க இண்டென் கேஸ் சிலிண்டருக்கு KYC அப்டேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க Play Store ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல இந்த இந்தியன் ஆயில் 1 இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பேஜ்ல நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பெர்மிஷன் கேக்கும் அலோ கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஆப் ஓபன் ஆயிடுச்சு. இனி இந்த ஆப்ல நம்ம மொபைல் நம்பரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது எப்படின்னா, இந்த மேலே இருக்க ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல லாகின் டு இந்தியன் ஆயில் 1 ஆப் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல எனேபிள் நவ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நவ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் இந்த பாக்ஸ்ல நீங்க இண்டென் கேஸ் சிலிண்டருக்கு கொடுத்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல உங்க இமெயில் ஐடியை என்டர் பண்ணிட்டு அப்புறம் இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு கண்டினியூ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க மொபைல் நம்பருக்கு OTP வரும். இந்த OTPயை என்டர் OTP இந்த பாக்ஸ்ல என்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் இந்த பாக்ஸ்ல இந்த இந்தியன் ஆயில் 1 ஆப்பை லாகின் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்வேர்ட் எப்படி இருக்கணும்னா கீழே கொஞ்சம் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, அப்படி செட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் இந்த பாக்ஸ்ல அதே பாஸ்வேர்டை ஒருக்கா கூட என்டர் பண்ணிட்டு கிரியேட் பாஸ்வேர்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல உங்க மொபைல் நம்பரையும் நீங்க இப்போ கிரியேட் பண்ண பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணிட்டு லாகின் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பெர்மிஷனுக்கு அலோ கொடுங்க. இப்போ நம்ம மொபைல் நம்பரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம். இனி நம்ம இண்டென் கேஸ் சிலிண்டருக்கு KYC அப்டேட் பண்றது எப்படின்னா, இதுல பாருங்க eKYCன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு ஃபேஸ் ஸ்கேனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல டவுன்லோட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேக் இதுல இந்த ஃபேஸ் ஸ்கேனை கிளிக் பண்ணிட்டு இதுல ஆதார் ஃபேஸ் RD இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒன்னை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பெர்மிஷன் கேக்கும் அலோ கொடுங்க. நெக்ஸ்ட் இதுல கொஞ்சம் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதை ரீட் பண்ணிட்டு கீழே இருக்க செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு ப்ரொசீட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சர்க்கிளுக்குள்ள ஃபேஸை வச்சு கண்ணை திறந்து மூடுங்க. இதுல ஃபேஸ் வெரிஃபிகேஷன் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இதுல உங்க ஃபுல் டீடைல்ஸும் ஷோ ஆகும். உங்க ஃபேஸ் வெரிஃபிகேஷன் சக்சஸ் ஆகலைன்னா திரும்ப ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் கீழே இருக்க சப்மிட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க eKYC கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது. இப்போ நம்ம இண்டென் கேஸ் சிலிண்டருக்கு சக்சஸ்ஃபுல்லா KYC கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஈஸியா உங்க மொபைல் மூலமா KYC கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.